இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை மறந்தான். இஸ்ரவேலர் விழுங்கப்படுகிறார்கள். அவர்கள் இனி புறஜாதிகளுக்குள்ளே விரும்பப்படாத பாத்திரத்தைப் போல இருப்பார்கள். அவர்கள் தனித்து திரிகிற காட்டு கழுதையைப் போல அசீரியர் அண்டைக்கு போனார்கள். எப்ராயிமர் நேசரை கூலிக்கு பொருந்திக் கொண்டார்கள். அவர்கள் புறஜாதியாரை கூலிக்கு பொருந்திக் கொண்டாலும் இப்பொழுது நான் அவர்களை கூட்டுவேன். அதிபதிகளின் ராஜா சுமத்தும் சுமையினால் அவர்கள் கொஞ்ச காலத்துக்குள்ளே அகப்படுவார்கள். எப்ராயிம் பாவம் செய்வதற்கு ஏதுவாய் பலிபீடங்களை பெருக பண்ணினார்கள். ஆதலால் பலிபீடங்களே அவர்கள் பாவம் செய்வதற்கு ஏதுவாகும். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். எனக்கு செலுத்தும் பலிகளின் மாம்சத்தை அவர்கள் பலியிட்டு புசிக்கிறார்கள். கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாயிரார். அவர்களுடைய அக்கிரமத்தை அவர் நினைத்து அவர்கள் பாவத்தை விசாரிக்கும் போதோவெனில் அவர்கள் எகிப்துக்கு திரும்பி போவார்கள். இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை மறந்து கோவில்களை கட்டுகிறான். யூதா அரணான பட்டணங்களை பெருக பண்ணுகிறான். ஆனாலும் நான் அதன் நகரங்களில் அக்கினியை வரப்பண்ணுவேன். அது அவைகளின் கோவில்களை பட்சிக்கும். இஸ்ரவேல் புத்திரர் அந்நிய தேசத்தாரோடு உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். அவர்கள் உடன்படிக்கை செய்து கொண்ட அந்நிய தேசத்தாரின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. எப்ராயிமர் நேசரை கூலிக்கு பொருந்திக் கொண்டார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த தேசத்தாருக்கு மிகுதியான பகுதி பணம் செலுத்தி அவர்களுடைய சிநேகத்தை பெற்றுக்கொள்ள முயற்சி பண்ணுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் அந்நிய தேசத்தாரின் சிநேகத்தை பெரும் கிரயம் செலுத்தி வாங்குவதற்கு முயற்சி பண்ணுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரை எந்த தேசத்தாரும் உண்மையாய் நேசிக்கவில்லை. அவர்களை சுற்றிலும் உள்ள அண்டை தேசத்தார் அவர்கள் மீது பிரியமாய் இல்லை. ஆனாலும் இஸ்ரவேல் தேசத்தார் அந்நிய தேசத்தாருக்கு பணம் கொடுக்கிறார்கள். ஏராளமான வெகுமதிகளை கொடுக்கிறார்கள். கப்பம் செலுத்தி அவர்களோடு ஒப்பந்தம் பண்ணுகிறார்கள். தங்களுக்கு ஆபத்து வரும்போது அந்நிய தேசத்தார் தங்களுடைய பாதுகாப்புக்கு வருவார்கள் என்று இஸ்ரவேல் தேசத்தார் நம்புகிறார்கள். அவர்களை கூலிக்கு பொருந்திக் கொள்ளுகிறார்கள். இஸ்ரவேலர் விழுங்கப்படுகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நிய தேசத்தார் இஸ்ரவேல் தேசத்தாரை பட்சித்து போடுகிறார்கள். இஸ்ரவேல் தேசத்தின் விளைச்சலை அந்நிய தேசத்தார் புசிக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரருடைய கைகளின் பிரயாசங்களை அந்நிய தேசத்தார் அனுபவிக்கிறார்கள். அந்நிய தேசத்தார் மத்தியிலே இஸ்ரவேல் தேசத்திற்கு மதிப்பும் இல்லை, மரியாதையும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் இனி புறஜாதிகளுக்குள்ளே விரும்பப்படாத பாத்திரத்தை போல இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரரின் ஐஸ்வர்யம் குறைந்து போகிறது. தங்களுடைய நேசரை எப்ராயிமர் கூலிக்கு பொருந்திக் கொள்வதனால் அவர்களுடைய பொக்கிஷங்கள் குறைந்து போய் முடிவில் அவர்கள் தரித்திரரைப் போல ஒன்றும் இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். இதனால் இஸ்ரவேல் புத்திரருடைய நேசர்களுக்கு அவர்கள் மேல் பிரியம் இல்லாமல் போயிற்று. இஸ்ரவேல் தேசத்தார் திவாலா ஆகிப்போன வியாபாரியைப் போல மதிப்பும் மரியாதையும் இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் பிற ஜாதிகளுக்குள்ளே விரும்பப்படாத பாத்திரத்தை போல் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தனித்து திரிகிற காட்டு கழுதையைப் போல இருக்கிறார்கள். தங்களுடைய உதவிகளுக்காக அவர்கள் அசீரியர் அண்டைக்கு போகிறார்கள். காட்டு கழுதை தலைக்கணம் பிடித்து தன்னிச்சையாக அலையும். அது சுமை சுமப்பதற்கு பழக்கப்படாத கழுதை. எப்ராயிமர் தங்கள் நேசரை கூலிக்கு பொருந்திக் கொண்டாலும் அந்நிய தேசத்தார்கள் மூலமாய் அவர்களுக்கு தொடர்ந்து ஆபத்து வந்து கொண்டே இருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்தாரோடு உடன்படிக்கை பண்ணின அந்நிய தேசத்தார் அவர்களுடைய பாதுகாப்புக்கு வந்தாலும் மற்ற தேசத்தார் இஸ்ரவேல் புத்திரரை எளிதாக அழித்து போடுகிறார்கள். இஸ்ரவேல் தேசத்தாருக்கு ஏராளமான சத்துருக்கள் உருவாகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மற்ற தேசத்தாரை கூலிக்கு பொருந்திக் கொண்டது போல தங்களையும் கூலிக்கு பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று அந்நிய தேசத்தார் எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். எல்லோரையும் கூலிக்கு பொருந்திக் கொள்ள இஸ்ரவேல் தேசத்திலே போதுமான பொக்கிஷம் இல்லை. கூலிக்கு பொருந்திக் கொள்ளாத தேசத்தார் எல்லோரும் இஸ்ரவேல் தேசத்தாருக்கு சத்துருக்களாகி விடுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் அசீரிய ராஜாவின் சிநேகத்தை விரும்பினார்கள். அவனோடு ஒப்பந்தம் பண்ணினார்கள். அசீரியாவின் ராஜாவோ இஸ்ரவேல் தேசத்திற்கு பாரமாகிவிட்டான். அவர்கள் மீது பாரமான சுமைகளையும் அதிகமான வரிகளையும் சுமத்தினான். அசீரியாவின் ராஜா தங்களுக்கு உபகாரமாய் இருப்பான் என்று இஸ்ரவேல் தேசத்தார் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவனோ அவர்களுக்கு உபத்திரவமாய் இருந்தான்.
அசீரியாவின் ராஜாவாகிய பூல் தேசத்திற்கு விரோதமாக வந்தான். அப்பொழுது மெனேகேம் பூலின் உதவியினால் ராஜ்யபாரத்தை தன் கையில் பலப்படுத்தும் பொருட்டு அவனுக்கு 1000 தாலந்து வெள்ளி கொடுத்தான். இந்த பணத்தை அசீரியாவின் ராஜாவுக்கு கொடுக்கும்படி மெனேகேம் இஸ்ரவேலில் பலத்த ஐஸ்வர்யவான்களிடத்தில் ஆள் ஒன்றிற்கு 50 வெள்ளி சேக்கல் தண்டினான். இப்படியே அசீரியாவின் ராஜா தேசத்திலே நிற்காமல் திரும்பி போனான். 2 ராஜாக்கள் 15, 19, 20. இஸ்ரவேல் தேசத்தார் குறைந்து போனார்கள். அசீரியாவின் ராஜா இஸ்ரவேல் புத்திரரை ஒடுக்கினான். ஆனாலும் அவர்கள் அதற்காக அதிகமாய் கவலைப்படவில்லை. தங்களுக்கு அசீரிய தேசத்தின் ஆதரவு கிடைக்க வேண்டும் என்பதிலேயே கருத்தாய் இருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நம்புவதற்கு பதிலாக அசீரியாவின் ராஜாவை நம்பினார்கள். அவர்கள் புறஜாதியாரை கூலிக்கு பொருந்திக் கொண்டாலும் இப்பொழுது நான் அவர்களை கூட்டுவேன். அதிபதிகளின் ராஜா சுமத்தும் சுமையினால் அவர்கள் கொஞ்சம் காலத்துக்குள்ளே அகப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்ராயீமர் பாவம் செய்வதற்கு ஏதுவாக பலிபீடங்களை பெருக பண்ணுகிறார்கள். ஏராளமான விக்கிரக கோவில்களையும் கட்டுகிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு தம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தார். ஆனால் அவர்களோ கர்த்தருடைய வேதத்தின் மகத்துவங்களையும் அவருடைய வல்லமைகளையும் அந்நிய காரியமாக எண்ணுகிறார்கள். அவற்றை அற்பமாக நினைக்கிறார்கள். தேவனுடைய பிரமாணத்தின் காரியங்கள் எல்லாமே அவருடைய மகத்துவத்தின் காரியங்களாக இருக்கிறது. கர்த்தரே தம்முடைய பிரமாணங்களுக்கு ஆசிரியர். அவரே தம்முடைய வேதங்களை நமக்கு எழுதி கொடுக்கிறவர். தேவனுடைய பிரமாணங்கள் அவருடைய மகத்துவங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆகையினால் வேதத்தின் மகத்துவங்கள் நம்முடைய ஜீவனுக்கு மிகவும் முக்கியமானவை. அவையே நமக்கு ஜீவனாய் இருப்பவை. நாம் தேவனுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் தம்முடைய பிரமாணங்களில் சொல்லியிருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு சித்திக்கும். தேவனுடைய பிரமாணங்களை பெற்றிருப்பது நம்முடைய சிலாக்கியம். மோசேயும் தீர்க்கதரிசிகளும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அவற்றை நமக்கு ஆகமங்களாக எழுதி கொடுத்திருக்கிறார்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினாலும் வழி நடத்துதலினாலும் ஆளுகையினாலும் கர்த்தருடைய வார்த்தைகளை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் ஆதியிலே தம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு எழுதி கொடுத்தார். கர்த்தருடைய வேதத்தை பெற்றுக்கொண்டதற்கு இஸ்ரவேல் தேசத்தார் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே மிகவும் சந்தோஷப்பட வேண்டும். ஆனால் அவர்களோ கர்த்தருடைய வேதத்தின் மகத்துவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. கர்த்தருடைய வேதத்திற்கும் தங்களுக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லாதவர்கள் போல இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை விட்டு பிரிந்து போய்விடுகிறார்கள். கர்த்தருடைய வேதத்தின் மகத்துவங்களை அவர்கள் அந்நிய காரியமாக எண்ணுகிறார்கள். கர்த்தருடைய வேதம் இஸ்ரவேல் புத்திரருக்கு புரியவில்லை. வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவியானவரின் உதவியை நாடவில்லை. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய பரிசுத்தமான வழிகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படவும் இல்லை. அவர்கள் கர்த்தரை பற்றியும் தெரிந்து கொள்ளவில்லை. கர்த்தருடைய சித்தம், திட்டம், விருப்பம் ஆகியவற்றை பற்றியும் தெரிந்து கொள்ளவில்லை. அதை தெரிந்து கொள்ள விரும்பவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் வேதத்தின் மகத்துவங்களை அந்நிய காரியமாக எண்ணினாலும் அவர்கள் ஏராளமான பலிபீடங்களை கட்டுகிறார்கள். தங்களுக்கு மார்க்க காரியங்களில் ஆர்வம் இருப்பது போல காண்பித்துக் கொள்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து மாய்மாலம் பண்ணுகிறார்கள். எப்ராயீம் பாவம் செய்வதற்கு ஏதுவாய் பலிபீடங்களை பெருக பண்ணினார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவனுக்காக இஸ்ரவேல் ஜனங்கள் பலிபீடங்களை கட்டுகிறார்கள். ஆனால் அந்த பலிபீடங்களை அந்நிய தெய்வங்களுக்கு பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள். கர்த்தருக்காக கட்டப்பட்ட பலிபீடத்திலே அந்நிய தெய்வங்களுக்கு பலிகளை செலுத்துகிறார்கள். ஆதலால் பலிபீடங்களே அவர்கள் பாவம் செய்வதற்கு ஏதுவாயிற்று. எப்ராயீமர் பலிபீடங்களை பெருக பண்ணுவது போலவே அதில் செலுத்தும் பலிகளையும் பெருக பண்ணுகிறார்கள். அவர்களுடைய பலிபீடங்கள் எல்லாமே புகைகிற பலிபீடங்களாய் இருக்கிறது. அவர்கள் கர்த்தருக்கு செலுத்தும் பலிகளின் மாம்சத்தை பலியிட்டு புசிக்கிறார்கள். கர்த்தரோ அவர்கள் மேலும் பிரியமாய் இருக்க மாட்டார். அவர்கள் செலுத்தும் பலிகளிலும் பிரியமாய் இருக்க மாட்டார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய பிரமாணத்திற்கு தாங்கள் கீழ்ப்படிவதை காண்பிப்பதற்காக பலிபீடங்களில் மாம்சத்தை பலியிடுகிறார்கள்.
ஆனால் அவர்களுடைய ஜீவியமோ பாவம் நிரம்பியதாகவும் அக்கிரமமும் அநியாயமும் நிரம்பியதாகவும் இருக்கிறது. அவர்கள் தங்கள் இருதயத்தில் கர்த்தரை ஆராதிக்காமல் விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள். இருதயத்தில் பரிசுத்தம் இல்லாமல் செலுத்தும் எந்த பலிகள் மேலும் கர்த்தர் பிரியமாய் இருக்க மாட்டார். நாம் கர்த்தருக்கு பலி செலுத்தும் போது நம்மையே ஜீவ பலியாக கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தில் பரிசுத்தமும் கர்த்தரை பற்றும் விசுவாசமும் நிரம்பி இருக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க வேண்டும். நாம் மாம்ச பிரகாரமான பலிகளை செலுத்துவதற்கு பதிலாக ஆவிக்குரிய பலிகளை செலுத்த வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் பலிபீடங்களை பெருக பண்ணினாலும் பலிகளின் மாம்சத்தை பெருக பண்ணினாலும் கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாய் இருக்க மாட்டார். தாங்கள் பலி செலுத்துவதனால் தங்கள் அக்கிரமத்தை கர்த்தர் நினைக்க மாட்டார் என்று இஸ்ரவேல் புத்திரர் நினைக்கிறார்கள். கர்த்தரோ அவர்களுடைய அக்கிரமத்தை நினைப்பார், அவர்களுடைய பாவத்தை விசாரிப்பார், அவர்களுடைய பாவத்திற்கு தம்முடைய நீதியான நியாய தீர்ப்பை கொடுப்பார். அசீரியர்கள் இஸ்ரவேல் மீது யுத்தம் பண்ண வருவார்கள். இஸ்ரவேல் புத்திரரோ கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த காணியாட்சி தேசமாகிய இஸ்ரவேல் தேசத்தை விட்டு எகிப்திற்கு திரும்பி போவார்கள். அசீரியரோடு உடன்படிக்கை பண்ணியது போல எகிப்தியரோடும் உடன்படிக்கை பண்ண போவார்கள். எப்ராயீமர் அசீரியரை கூலிக்கு பொருந்தி கொண்டது போல எகிப்தியரையும் கூலிக்கு பொருந்தி கொள்ள எகிப்துக்கு திரும்பி போவார்கள். இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை மறந்து கோவில்களை கட்டுகிறான் என்றும் யூதா அரணான பட்டணங்களை பெருக பண்ணுகிறான் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். கோவில்கள் என்னும் வார்த்தைக்கு மாளிகைகள் அல்லது அரண்மனைகள் என்று பொருள். இஸ்ரவேல் புத்திரரும் யூதாவின் புத்திரரும் கர்த்தரை நம்பாமல் தங்களுடைய அரணான பட்டணங்களையும் பெரிய மாளிகைகளையும் நம்புகிறார்கள். பட்டணங்களின் அரண்கள் தங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் என்று நினைக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மீது வரும்போது அவர்களால் கர்த்தருடைய கோபத்திற்கு தப்பிக்க முடியாது. ஆனாலும் நான் அதன் நகரங்களில் அக்கினியை வரப்பண்ணுவேன், அது அவைகளின் கோவில்களை பட்சிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரை நம்பாமல் தங்கள் சுய பலத்தையும் சுய பராக்கிரமத்தையும் நம்புகிறவர்கள் அழிந்து போவார்கள். கர்த்தரே நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். நம்முடைய சரீர பலமோ உலக பிரகாரமான அரண்களோ மனுஷரோ நம்முடைய ஐஸ்வர்யமோ நமக்கு மெய்யான பாதுகாப்பை கொடுக்காது. இஸ்ரவேலர் விழுங்கப்படுகிறார்கள். இஸ்ரவேலர் தங்களுடைய பாவங்களின் நிமித்தமாக அழிக்கப்படுகிறார்கள். புறஜாதியார் மத்தியில் சிதறடிக்கப்படுகிறார்கள். எப்ராயீமர் நேசரை கூலிக்கு பொருந்தி கொண்டார்கள். இஸ்ரவேல் தேசத்தார் மற்ற தேசங்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டு அவர்களோடு சேர்ந்து பாவம் செய்கிறார்கள். இதற்காக இஸ்ரவேல் தேசம் அழிக்கப்படுகிறது. இதன் பின்பு கடைசி நாட்களில் இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கூட்டிச் சேர்க்கப்பட்டு தங்கள் சொந்த தேசத்தில் ஒரு தேசமாக ஸ்தாபிக்கப்படுவார்கள். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதாகமத்தில் உள்ள வார்த்தைகள் எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. இவற்றை எழுதுவதற்கு கர்த்தர் மனுஷரை கருவிகளாக பயன்படுத்தினார். எல்லா காலங்களிலும் கர்த்தரே தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசியிருக்கிறார். இக்காலத்தில் கர்த்தர் தம்முடைய குமாரன் மூலமாகவும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவும் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். கர்த்தருக்கு செலுத்தும் பலிகளின் மாம்சத்தை எப்ராயீமர் பலியிட்டு புசிக்கிறார்கள். கர்த்தருக்கு செலுத்தும் பலிகளின் மாம்சத்தை புசிப்பது மோசேயின் பிரமாணத்துக்கு முரணானது. எப்ராயீமர் எகிப்துக்கு திரும்பி போவார்கள். அவர்கள் எகிப்தோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்வார்கள். எகிப்தியரை நம்புவார்கள். எகிப்தியருக்கு கீழ்ப்படிவார்கள். இஸ்ரவேல் ஒரு தேசமாக மறுபடியும் எகிப்துக்கு திரும்பி போகாது. எருசலேம் விழுந்த பின்பு யூதரில் ஒரு சிலர் மாத்திரமே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். இதற்காக அவர்கள் சபிக்கப்பட்டார்கள். இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை மறந்து கோவில்களை கட்டுகிறான். இஸ்ரவேல் புத்திரர் விக்கிரகங்களுக்கு ஏராளமான கோவில்களை கட்டுகிறார்கள். யூதாவின் புத்திரரோ அரணான பட்டணங்களை ஏராளமாக கட்டுகிறார்கள். இவை எல்லாமே அவர்களுடைய பாவங்களின் நிமித்தமாக அழிந்து போயிற்று.